நம்ம சேனலில் இட்லி மாவை வச்சு எப்போவுமே இட்லி தோசைன்னு செய்யாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க பிரேக்ஃபாஸ்ட்டை அடம் பிடிக்காமல் நல்லா சமத்தாக சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. வாங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்கிற தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா உருளைக்கிழங்கையும் தோலெல்லாம் உரிச்சதுக்கு அப்புறமா கை வச்சு அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு மேஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கை வச்சு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பொடியாகவும் கட் பண்ணலாம், இல்லை நீல வாக்கில் கூட மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து இந்த ரெசிபி செய்ய போகிறோம். இது கூட தக்காளி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா நம்மளுக்கு கரிஞ்சி போகாமல் இருக்கும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கரண்டியை வச்சு இது மாதிரி உருளைக்கிழங்கை கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா அழுத்தி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா மசாலாலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்க கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது அப்படியே ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம இட்லி மாவு தான் எடுக்க போகிறோம். இந்த இட்லி மாவு ஆல்ரெடி உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இட்லி மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அதனால் இட்லி மாவு கரைக்கும் போது தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்மளுக்கு இது மாதிரி ஒரு டம்ளர் தேவைப்படும். இது மாதிரி பெரிய டம்ளரில் உள்ளே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சதுக்கப்புறம் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 2 டம்ளரில் செய்ய போகிறேன், அதனால் 2 டம்ளர்லேயுமே எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இது மாதிரி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் மசாலா நம்மளுக்கு கையில் ஒட்டாது. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலாவிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கையில் இது மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த ஷேப்பில் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி டம்ளரில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டே நம்ம உருளைக்கிழங்கு மசாலா சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கொஞ்சமாக இட்லி மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே வைக்கணும். இட்லி மாவு கொஞ்சமாக சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை இது மாதிரி நடுவில் வச்சுக்கலாம். நடுவில் வச்சதுக்கப்புறமா இன்னொரு கை வச்சு அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சாய விட்டுறக்கூடாது. இது மாதிரி நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கணும்.
ஒரு கையில் இது மாதிரி அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை பிடிச்சிட்டு அதை சுற்றி நம்ம இட்லி மாவு ஊற்றணும். நம்ம இது மாதிரி கை வச்சு பிடிச்சிட்டு ஊற்றும் போது தான் நம்மளுக்கு அந்த மசாலா வந்து கரெக்டாக சென்டராக வரும். அதனால் கையில் ஒரு சைடு மசாலாவை பிடிச்சிட்டு ஒரு பக்கமாக மாவு ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி நம்ம மேலே அந்த மசாலா மூடி வர அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு டம்ளர்லேயும் நம்ம மசாலா வச்சுட்டு மாவு ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து சின்ன சின்ன டம்ளரில் கூட செய்யலாம். நம்ம பெரிய டம்ளரில் செய்யும்போது நம்மளுக்கு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும். மாவெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா டம்ளரை இது மாதிரி லைட்டாக தட்டிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு வந்து இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எத்தனை டம்ளரில் ஊற்றி வச்சுருக்கோமோ அந்த டம்ளரை வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். டம்ளர் வைக்கும்போது பார்த்து வைக்கணும், ரொம்ப சாய்வாக வைக்காதீங்க. இது மாதிரி நல்லா ஸ்ட்ரைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. டம்ளர் வச்சதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்தை மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் வெந்தாலே நல்லா வெந்து வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம இட்லி வந்து 15 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இந்த மாதிரி கை வச்சு பார்க்கும்போது ஒட்டாமல் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து வெளியில் வச்சிடலாம். வெளியில் வச்சதுக்கு அப்புறமா இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக வரும். இப்போ வந்து இது நல்லா ஆறி இருக்கு. இப்போ வந்து இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு நம்ம கையில் எடுத்தாலே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நம்ம ஃபஸ்ட்டே டம்ளரில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் மாவு சேர்த்ததுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இட்லியை விடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு மசாலாவில் பெரட்டி எடுக்கணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து முக்கியமாக சிம்மில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மசாலா வந்து சீக்கிரமாகவே காந்து போயிடும், தீஞ்ச வாசனை வந்துடும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லி மசாலா எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா வந்து இதில் எல்லா சைடும் கோட் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. கை வச்சு இது மாதிரி திருப்பி விடும்போது நம்மளுக்கு எல்லா சைடும் மசாலா கோட் ஆகி வந்துடும். அவ்வளோதான், நம்ம சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.